தேர்தலில் வாய்ப்பு வழங்க முடியாது என்ற தகவலானது வெளியாகியிருக்கிறது. தர்மபுரியில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது எம்பி தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல்களே ஒதுக்கீடு செய்யப்பட்டது காங்கிரஸ். அதற்கு அடுத்தபடியாக திமுகவினர்களுக்கு எந்தெந்த தொகுதியெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே எம்பியாக இருக்கப்பட்டவர்கள் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார்களா அல்லது வேறு யாரையும் புதிதாக தேர்வு செய்கிறார்களா என்ற பிரச்சனைகளும் திமுகவில் 2 நாட்களாக மிகப்பெரிய அளவில் பூகம்பமாக வெடித்திருக்கிறது. இதில் குறிப்பாக தர்மபுரி எம்பியாக இருக்கக்கூடிய செந்தில்குமார் என்பவர் மிக சிறப்பாக பணியாற்றவில்லை என்றும், கடந்த 5 ஆண்டுகளாக எங்களது தொகுதிக்கே வரவில்லை என்றும் திமுகவில் உள்ள நிர்வாகிகள் உட்பட முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் மகனும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் புகாரும் அளித்துள்ளனர். ஆனால் செந்தில்குமார் அவர்கள் கூறுகையில், எனது தொகுதியில் நான் அனைத்தும் சிறப்பாக தான் செய்துள்ளேன் என்றும் கூறியுள்ளார். ஆனால் அங்குள்ள பகுதி மக்கள் இதுவரைக்கும் எங்களது தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எந்த ஒரு எம்பிக்களும் வரவில்லை என்றும், எங்களது தொகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ஒட்டுமொத்தமாக தருமபுரியில் இதுவரை எந்த ஒரு நலத்திட்டத்தையும் செய்யவில்லை என்றும் தற்பொழுது புகார்களையும் அளித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் மீண்டும் திமுகவின் எம்பியாக தருமபுரியில் செந்தில்குமார் அவர்களை தேர்வு செய்ய வேண்டாம் என்று கடிதங்கள் மூலமாக ஸ்டாலின் அவர்களின் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள புகாரை அடுத்து செந்தில்குமார் அவர்களிடம் விசாரணையும் நடத்தி வருகிறது. மீண்டும் உங்களுக்கு தொகுதி கிடையாது என்றும், கட்சி நிர்வாக பொறுப்புகளை மட்டும் பார்த்தால் போதும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காட்டமான பதில்களை கூறிவிட்டார். அதிர்ச்சியடைந்த செந்தில்குமார் அவர்கள், எம்பி தொகுதியில் என்னை வேட்பாளராக அறிவிக்காமல் இருந்தால் கட்சி மாற்றப்படுவேன் என்றும், அதிமுகவில் இணைவதற்கும் நான் தயாராக இருப்பேன் என்று நேரடியாகவே கூறியது திமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி கூறுங்கள்.